வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியம். திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக பாக முகவர்களுடன் அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலம் ஆலோசனை. விழிப்போடு பணியாற்ற வேண்டியது அவசியம் என 75,000 பாக முகவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. தமிழ் மொழி கலாச்சாரத்தை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக திருவைகுண்டம் தேர்தல் பரப்புரையில் ராகுல் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே மொழி என்ற அடிப்படையில் ஹிந்தியை திணித்து மாநில மொழிகளை பாஜக சிதைப்பதாகவும் சாடல். ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். They believe that all histories should bow in front of their history. அவர்களை பொறுத்தவரை இந்த அத்தனை மாநிலங்களுடைய வரலாறும் அவர்களுக்கு முன்னால் சரணடைய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். All languages should bow in front of their language. இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை மொழிகளும் அவர்கள் சொல்லுகிற மொழிக்கு முன்னால் மண்டியிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதிமுக அமித்ஷா கட்டுப்பாட்டில் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அதிமுக தற்போது வெற்றுக்கூடாக மாறிவிட்டதாகவும் விமர்சனம். அமெரிக்க அதிபரின் ரிமோட் கண்ட்ரோலாக மாறிவிட்டார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியை ட்ரம்ப் ஆட்டுவிப்பதாகவும் ராகுல் குற்றச்சாட்டு. If you look at Mr. Narendra Modi and you look at his behavior, you will see that Narendra Modi is fully controlled by Donald Trump. இன்றைய நடக்கின்ற பாஜக அரசையும் நம்முடைய பிரதமரையும் உற்று பார்த்தால் உங்களுக்கு ஒன்று புரியும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கண்ட்ரோல் செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். If Donald Trump tells Mr. Modi jump, Mr. Modi will jump. டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய மோடி அவர்களை பார்த்து குதியுங்கள் என்று சொன்னால் உடனே நம்முடைய பிரதமர் குதிப்பார். எந்த ஒரு மொழியின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் நடத்தப்படும் தாக்குதல்களை ஏற்க முடியாது என குமரியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. தமிழ்நாட்டை தமிழர்கள்தான் ஆள வேண்டும், தமிழர்கள் ஒன்றும் RSS கும்பலிடம் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வருவதன் மூலம் தமிழகம் உட்பட பிற மாநிலங்களின் அதிகாரத்தை வலுவிழக்க பாஜக முயற்சிக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி இல்லாமல் போனதற்கு பாஜக தான் காரணம் என்றும் ராகுல் குற்றச்சாட்டு. They were trying to reduce the representation of South India, of Northeast India and of smaller states. The state of Manipur was set on fire by the BJP. அமைதியான மணிப்பூர் மாநிலத்தின் மீது வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு இன்று அந்த மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த தன்னை எப்படிப்பா இருக்க என கேட்காதவர்தான் அன்புமணி. தன் வயிற்றில் பிறந்த அன்புமணி ஒரு துரோகி என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் காட்டம். சேவை செய்வதல்ல, அதிகாரம் கையில் வரும்போது அந்த துரோகி என் வயிற்றில் பிறந்த அன்புமணி. இவர்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய்வதல்ல, அதிகாரம் கையில் வரும்போது பணம் பண்ணுவதுதான் இவர்களுடைய வேலை. உயிருக்கு போராடி கொண்டிருந்த என்னை ஒரு வார்த்தை எப்படிப்பா இருக்க அப்படி என்று கேட்கவில்லை. அன்புமணி தலைமையிலான துரோகி கும்பலுக்கு ஓட்டு போட வேண்டாம், பணத்திற்காகவும் அதிகாரத்தை கைப்பற்றவுமே மனைவி சௌமியாவை தேர்தல் களத்தில் இறக்கிவிட்டுள்ளதாக ராமதாஸ் விமர்சனம். ஒரு துரோக கூட்டம் ஒரு துரோகியும் வேட்பாளர்களை போட்டு தேர்தலில் நிற்கிறார்கள். தயவு செய்து
இந்த தொகுதியில் நிற்கிறவர்களுக்கு அந்த துரோக கூட்டத்திற்கு வாக்களிக்காதீர்கள். அந்த 18 தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைதான். ஆனால் இன்று பணத்திற்காக அணி மாறி அன்புமணியிடம் போய் நிற்கிறார்கள். வாக்காளர் பெருமக்களே, நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கு சேவை செய்கின்றவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். தலைவன் இருக்கின்றான் என்ற பிரச்சார பாடலை வெளியிட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன். தமிழே எழுவாய் தமிழே வெல்வாய் என்ற வரிகள் இடம்பெற்ற பாடல் இணையத்தில் வைரல். உலகின் உயிர்கள் தேவை அனைத்திடும் தத்திடும் நம்பூமி. தனி மனிதன் ஒருவன் பேராதைகளை தாளாதி பூமி. சாலைகள் செய்யவும் சாலைகள் செய்யவும் நாங்களும் விரும்புகின்றோம். ஆமாம், நாங்களும் விரும்புகின்றோம். ஆமாம், நாங்களும் விரும்புகின்றோம். சாலை ஒதுக்கி சாலைகள் செய்யவும் உழவை ஒதுக்கி திறமையும் தேடவும் தடையாய் நின்றிடுவோம். வெற்றி படையாய் நின்றிடுவோம். தடையாய் படையாய் தடையாய் படையாய் தடையாய் படையாய் தடையாய் படையாய் சென்றும் நின்றிடுவோம். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் மறியல் போராட்டம். விருதுநகர் கட்டனார்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 5.5 லட்சம் இழப்பீடு. பட்டாசு ஆலை உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்த சொத்து கணக்கில் முரண்பாடு இருந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கு. 2 தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களில் 100 கோடி ரூபாய் வரை குறைத்து காண்பித்தது முறைகேடு என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ. சாலையெங்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து உற்சாக வரவேற்பு. விஜய் உயிரன வரனா. சென்னை வில்லிவாக்கத்தில் தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து விஜய் பரப்புரை. சாலையில் நடந்து சென்று மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. கும்மிடிப்பூண்டியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தவேக தலைவர் விஜயிடம் வாழ்த்து பெற்ற புதுமண தம்பதி. திருமணம் முடிந்த கையுடன் விஜயின் பிரச்சார வாகனத்தில் ஏறிய தம்பதியருக்கு சிறப்பு பரிசு வழங்கி விஜய் வாழ்த்து.
சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கவே பாஜகவால் களமிறக்கப்பட்டவர்தான் விஜய். கும்பகோணம் தேர்தல் பரப்புரையில் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாஜகவினர் திட்டமிட்டு நண்பர் விஜய் அவர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும் திமுக கூட்டணிக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவினரால் திட்டமிட்டு களமிறக்கி விடப்பட்டிருப்பவர்தான் நண்பர் விஜய். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு பதிய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி மனு. திமுக எம்பி கிரிராஜன் தாக்கல் செய்த வழக்கு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காரைக்குடியில் உள்ள கார்த்தி சிதம்பரம் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 13,40,000 ரூபாய் பறிமுதல். பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த போது பைக்கில் வந்தவர்கள் பிடுங்கிச் சென்றதால் பரபரப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. பிரச்சாரம் செய்வதை தடுக்கும் வகையில் சட்டவிரோதமாக செயல்படுவதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மத வழிபாட்டு இடங்களுக்குள் கட்சி அடையாள சின்னத்துடன் வாக்கு கேட்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் மேட்டூரில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யாவின் பிரச்சாரத்திற்கு பாமகவினர் அனுமதி மறுப்பு. பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்க விடாமல் பாமகவினர் தடுப்பதாக கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. தமிழ்நாடு முழுவதும் பறக்கும் படை சோதனையில் தற்போது வரை 1200 கோடி கைப்பற்றப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் மேற்பார்வையாளர்களான பிரதீப் சிங் பேட்டி. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 85 கோடி பறிமுதல் என தகவல். தாவேகா தலைவர் விஜய் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விசாரணைக்கு இரு தரப்பினரும் ஆஜராகாத நிலையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சசிகலா உத்தரவு. நடிகரும் இயக்குநருமான ஆர் பார்த்திபன் சாதி மதமற்றவர் என சான்று வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாதி மதம் அற்றவர் என சான்று கேட்டதற்கு பெரிய மனது வேண்டும் என நீதிபதி பாராட்டு.